அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொத்தமல்லி விதை என்று சொல்லக்கூடிய தனியாவை கொண்டு நெஞ்சு வலிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது தனியாவை கொண்டு அளவிற்கு அதிகமான விக்கல் என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். கடுமையான விக்கல், நாள் ஒன்றிற்கு சதா காலமும் நிமிடத்திற்கு 10 முதல் 20 முறை ஒரு சிலருக்கு இந்த நோய் வந்து கொண்டே இருக்கும். அவர்களால் விக்கலை நிறுத்தவே முடியாது. ஆங்கிலத்தில் ஹிகாப் என்று அழைக்கக்கூடிய இந்த விக்கல் ஒருவருக்கு வந்துவிட்டால் உடல் மெலிந்து கொண்டே போகும். உணவின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும். ஏனென்றால் எதை அவர்கள் சாப்பிட்டாலும் விக்கல் வந்து அவர்களுக்கு புறையேறி தலைப்பகுதி வலிக்க ஆரம்பித்துவிடும். இதனால் இந்த நோயை நீக்குவதற்கு ஓர் அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா விதை 50 கிராம், சுத்தமான சந்தனத்தூள் 25 கிராம். அன்பான நேயர்களே, இப்பொழுது கடைகளில் பல்வேறு வகையான போலி சந்தனத்தூள் விற்கின்றன. ஆகையால் நீங்களே நாட்டு மருந்து கடைகளில் சென்று சந்தனக்கட்டையை வாங்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அரைத்து எடுத்துக்கொண்ட சந்தனப்பொடி 25 கிராம். ஆகையால் நீங்களும் அவ்வாறு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பனம் கற்கண்டு தூள் 25 கிராம். அன்பான நேயர்களே, இப்பொழுது கடுமையான விக்கலுக்கான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் தனியா விதை ஒரு தேக்கரண்டி, அடுத்ததாக சுத்தமான சந்தனத்தூள் 1/4 தேக்கரண்டி, பனம் கற்கண்டு தூள் 1/2 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் தனியா மற்றும் சந்தனத்தூள், பனம் கற்கண்டு இவை மூன்றும் சேர்ந்து நமக்கு விக்கலை நிறுத்துவதற்கான தீநீர் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொள்ளை கொண்டு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கொள்ளை கொண்டு யானைக்கால் வியாதி வீக்கத்தை குறைப்பதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஃபைலேரியா எலிஃபண்ட் ஆசிஸ் என்று சொல்லக்கூடிய யானைக்கால் வியாதி, கொசுவினால் மனிதனுக்கு இந்த நோய் பரப்பப்படுகின்றது. இதனால் ஓரிரு வாரங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு படிப்படியாக ஏதேனும் 2 கால்கள் அல்லது 1 கால்களில் வீக்கம் கண்டு நாளடைவில் வீக்கம் பெரிதாகி கொண்டே வரும். அதிலிருந்து அவர்களுக்கு மாதத்திற்கு 1 முறையோ அல்லது மாதத்திற்கு 2 முறையோ கடுமையான விஷஜுரம் வரும். இதனால் அவர்களுக்கு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு அந்த கால்களில் இருந்து நீர் வெளியேறும். அந்த நீர் ஒரு துர்நாற்றம் வீசும். இதனால் அவர்களுக்கு பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். அந்த நோயினுடைய தீவிரம் குறைவதற்கும் வீக்கத்தை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக நீக்குவதற்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள்
கொள்ளு. ஏற்கனவே நாம் கொள்ளை பற்றி பல்வேறு மருத்துவ தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் கொள்ளில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாஸ்பாரிக் ஆசிட் மற்றும் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் மூலம் வீக்கங்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தை தணித்து உடலுக்கு நன்மை செய்யும் என்பதால் கொள்ளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஓர் உன்னதமான பொருள் புற்று மண். அன்பான நேயர்களே, நம் சித்தர் பெருமக்கள் ஒவ்வொரு வகையான பொருட்களிலிருந்தும் அதன் பௌதீக ரசாயன குணத்தை ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக உணர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும்படி நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து அருளியுள்ளார்கள். அந்த வகையில் புற்று மண். அன்பான நேயர்களே, கரையான் கட்டக்கூடிய அந்த புற்றை பாம்பு புற்று என்று கூறுவார்கள். இந்த புற்று மண்ணை நாம் சரிந்து விழுந்து கொண்டே இருக்கும், அதாவது மழைக்காலங்களில் சரிந்துவிடும். ஏனென்றால் அது படிப்படியான ஈரத்தன்மையை இழந்து விழுந்துவிடும். அந்த சமயத்தில் விழுந்த அந்த பாம்பு புற்று மண்ணை தேவையான அளவிற்கு எடுத்து வந்து சன்னமான முறையில் மீண்டும் ஒரு முறை அரைத்து ஜல்லடையில் வடிகட்டி மீண்டும் ஒரு முறை அரைத்து தொடர்ந்து 3 முறை செய்து வந்தோமானால் முழுமையாக மிகவும் மழமழப்பான ஒரு மண் நமக்கு கிடைக்கும். அத்துடன் சிறிது சேற்று மண் என்று சொல்லக்கூடிய களிமண்ணையும் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்டால் புற்றுமண் நமக்கு தயாராகிவிடும். இது ரோமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதிகப்படியான வியர்வை நாற்றங்கள், வீக்கங்களால் வந்த தொந்தரவுகள் மற்றும் அளவிற்கு அதிகமாக நச்சு நீர்களை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த புற்று மண்ணிற்கு இருக்கின்றது. அன்பான நேயர்களே, இது ஒரு அற்புதமான இரகசிய முறை. புற்று மண்ணை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு மருத்துவம் நாம் பார்க்கலாம். இனிவரும் காலங்களில் இதை பற்றிய பல்வேறு இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வீக்கத்தை தணிப்பதற்கான மருத்துவம் என்பதால் புற்று மண்ணையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக முட்டை. கோழி முட்டை பல்வேறு வகையான மருத்துவ பயன்களுக்கு பயன்படுகின்றன. வீக்கத்தை தணிக்கும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். மேலும் நமக்கு அடிபட்டால் அந்த இடத்தில் ஒரு வகையான இரத்த கட்டு என்பார்கள், அந்த இரத்த கட்டை வராமல் பாதுகாக்கும். ஆகையால் முட்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கொள்ளையும் 20 கிராம், புற்று மண் 20 கிராம், இவை இரண்டும் சமையடையாக எடுத்துக்கொண்டு சேர்த்து அரைத்த தூள். புற்றுமண் 20 கிராம், கொள்ளு 20 கிராம், இவை இரண்டையும் சேர்த்து ஒன்றாக அரைத்து எடுத்த கலவையான மண் 40 கிராம். அடுத்ததாக நாம் முட்டையை நேரடியாக பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெறும் வெண்கருவை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவினால் மருத்துவத்திற்கு பயனில்லை என்பதால் அதை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெறும் வெண்கருவை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் யானைக்கால் வியாதி வீக்கத்திற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை செயல்முறையாக பார்க்க போகின்றோம். அதற்காக ஒரு முட்டையின் மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெண்கருவை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். இத்துடன் கொள்ளும் புற்று மண்ணும் சேர்த்து அரைத்த கலவையும் வைத்துள்ளோம். இப்பொழுது கோழி முட்டையினுடைய வெண்கருவில் இந்த புற்று மண் கொள் சேர்த்த அரைத்த கலவை